ஒரு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா அந்த பூட்டை திறக்கிறதுக்கான சாவி இருந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போக முடியும். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான சாவி விசுவாசம்தான். வேதத்தில் பாருங்க, யோவான் 11:40 போட்டிருக்கு, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்க விசுவாசிக்கும் போது அந்த காரியம் நிச்சயமா நடக்கும். நீங்க விசுவாசிக்கும் போது தேவன் உங்களோட வாழ்க்கையில மகிமையா செயல்படுவார். நீங்க கேட்ட காரியங்களும் சரி, நீங்க கேட்காத காரியங்களும் சரி, ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் சரி, நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமா ஒரு ஆசீர்வாதம் கூட விட்டு போயிடாம எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நடக்கும். டூப்ளிகேட் சாவியை போட்டு பூட்டை திறக்கிறதெல்லாம் வேணா இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு செட் ஆகலாம். ஆனா நீங்க ஏசப்பாவிடத்துல இருந்து ஒரு விஷயம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதனால உங்க விசுவாசத்தை ஏசப்பா மேல வைத்து, ஏசப்பா எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிறைவேறும்னு நீங்கள் விசுவாசத்தோட அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக வர நாட்களில் உங்களோட வாழ்க்கையில் இசப்பா ஒவ்வொன்றா நிறைவேற்றுவார். அதனால தேவனை விசுவாசிங்க, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழு மனசோட விசுவாசிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If you want to go inside a locked house, you should have the key for the lock. Likewise, in our life, to receive the blessing from our God, the key is our faith. Look what the Bible says in John chapter 11 verse 40. Jesus said to her, "Did I not tell you that if you believed, you would see the glory of God?" Yes, if you believe, the God will do glorious things in your life. You might open the worldly doors with a duplicate key, but to receive spiritual blessings and to receive blessing from our God, the only way is to believe in Him, to have faith in Him without any doubt. So if you still have not received the blessings that God has promised in your life, that means you are not trusting Him with your full heart. That means you are having some doubt about His given promise. So trust Him, have faith in Him with your full heart without any doubt, and you will receive the blessings in the upcoming days. Not even one blessing will be left out. If you believe with your whole heart, you will definitely receive all the blessings that our God has promised you. So trust Him with your full heart without any doubt and receive the blessings. God bless you all. Have a blessed day. Amen.